என்னோட பேர் சுப்ரசித்தா. எனக்கு வந்து 21 வயசு ஆகுது. நான் வந்து 2 வருஷத்துக்கு மேலே செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருந்திருக்கேன். இந்த ஃபிட்னஸ்ஸு, இந்த ஹெல்த்து, இந்த டயட்டு, இந்த மசில் பில்டிங், இந்த மைண்ட் செட்டு, கேரக்டர் இம்ப்ரூவ் பண்ணுறது, இந்த மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுறது, இது மாதிரி விஷயத்தில் நான் வந்து என்னோடய லைஃப்பில் ஸ்ட்ரகிள் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை பற்றி தான் நான் இந்த சேனலில் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளோட லேசினஸையும் ஆக்டிவ்னஸையும் டிசைட் பண்ணுறதுக்கு ஜெனட்டிக்ஸ் தான் ரோல் ப்ளே பண்ணும். அது ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, 2 ஜெனட்டிக்ஸ் இருக்குது மொத்தம். அது ஒரு பர்சனுக்கும் டிஃப்ரெண்ட் ஆகலாம். அதில் 2 ஜெனட்டிக்ஸோட பேர் என்னென்னு நான் வச்சுருக்கேன் அப்படின்னா, ஒன்று வந்து நார்மல் ஜீன், இன்னொன்று வந்து வாரியர் ஜீன். இந்த 2 ஜீன்ஸ் தான் நம்மளோட லேசினஸையும் ஆக்டிவ்னஸையும் டிசைட் பண்ணக்கூடிய விஷயம். இது 2ஐயும் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போது 10th 12thலலாம் ரெக்கார்ட் நோட் கொடுப்பாங்கள்ல. இப்போ வந்து ரெக்கார்ட் நோட்டை நம்மக்கிட்ட கொடுத்துட்டு ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து இதை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட சொல்லிடுவாங்க. இந்த 2 ஜீனை வச்சும் அந்த ரெக்கார்ட் நோட் எப்படி கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நார்மல் ஜீன் இருக்கவங்க வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா, அந்த ரெக்கார்ட் நோட் வந்து கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி வந்து ஜனவரி 1ன்னு வச்சுக்கோங்க. February 1 வந்து அந்த ரெக்கார்ட் நோட்டை சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த நார்மல் ஜீன் இருக்க பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டெய்லியுமே கொஞ்சம் கொஞ்சமாக எழுத ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த நார்மல் ஜீன் இருக்க பர்சனுக்கு வந்து டோபமைன் லெவல்ன்ட்டு இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு எப்போவுமே மோட்டிவேஷன் இருக்கும். எந்த விஷயமும் அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக பண்ண தேவையில்லை. அவங்களுக்கு தூங்கி எழுந்திரிச்சோடனே அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க அந்த ரெக்கார்ட் நோட்டை வந்து டெய்லியுமே கொஞ்சம் கொஞ்சமாக எழுதிட்டு வந்து அவங்க வந்து அந்த February 1 முன்னாடியே சப்மிட் பண்ணிடுவாங்க. ஸோ இதே நான் எப்படி அந்த ரெக்கார்டை கம்ப்ளீட் பண்ணுவேன்னா, எனக்கு வாரியர் ஜீன் தான் இருந்துச்சு. இப்போது February 1 வந்து சப்மிட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து January 25 தான் அந்த ரெக்கார்ட் நோட்டை எழுத்து Chapter 1 போட்டே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பேன். ஏன் அந்த வாரியர் ஜீன் இருக்கவங்க வந்து டெட்லைன் வந்துச்சுன்னா அந்த ஒரு டோபமைன் ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தா, இப்போ வந்து ஒரு கிராஃப் வந்து போடுறேன். அந்த கிராஃபில் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும் டோபமைன் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் லேசியாக இருப்போம், ரொம்ப அதிகமாக இருந்தாலும் லேசியாக இருப்போம். ஒரு மீடியம் ரேஞ்சில் இருந்தால் தான் ஒரு ஆக்டிவ் ஸ்டேஜுக்கே நம்ம ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ அது நம்ம வாரியர் ஜீன் இருந்துச்சுன்னா நம்ம பேஸ்லைன் டோபமைன் இருக்குல்ல, அது வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ இந்த டெட்லைன் ரீச் ஆகும்போது நம்மளோட டோபமைன் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது அண்டர் ப்ரெஷர் சுச்சுவேஷனில் நம்ம ஜீன் வந்து கூலாக இருக்கிறதுக்காக ரெடி பண்ணப்பட்டது. ஸோ அதனால் நம்மளோட ஜீன் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பேஸ்லைன் டோபமைன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடும் அந்த ஸ்ட்ரெஸ் சுச்சுவேஷன், டெட்லைன் சுச்சுவேஷன். ஸோ அதனால் நம்மளோட டோபமைன் வந்து ஒரு மீடியம் ரேஞ்சுக்கு வந்தங்காட்டி நம்மளோட மோட்டிவேஷன் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக மாறிடுது. நம்ம லேசிலேருந்து ஆக்டிவாக மாறி அந்த January 25 February 1 நம்ம எழுதி முடித்து அதை ரெக்கார்ட் நோட்டை சப்மிட் பண்ணுவோம். ஸோ இதுதான் ரீசன். நார்மல் ஜீன் இருக்கவங்க வந்து டெய்லியுமே மோட்டிவேட்டடாக இருப்பாங்க, அந்த ஒர்க்கை பண்ணுவாங்க. வாரியர் ஜீன் இருந்துச்சுன்னா அந்த டெட்லைன் ரீச் ஆனால் மட்டும்தான் நம்மளோட டோபமைன் இன்க்ரீஸ் ஆகும். அதனால நம்ம அந்த ஒர்க் பண்ணுவோம். இப்போ இந்த 2 ஜீனோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கலாம். இப்போது நார்மல் ஜீன் எடுத்துக்கிட்டால் அதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போது ஒரு டெட்லைன் வந்து ரீச் ஆகுது. டெட்லைனில் வந்து அவங்க எதுவுமே பண்ணல. இப்போ வந்து ஒரு ஒர்க் கொடுக்குறாங்க, இதை நீ வந்து 2 நாளில் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்ன்ட்டு அவங்களுக்கு தெரியுது. ஆனால் இதை வந்து நீ 2 நாளில் பண்ணி முடிக்கணும்ன்ட்டு நார்மல் ஜீன் இருக்கவங்ககிட்ட ஒரு ஒர்க்கை கொடுத்தா அவங்களோட டோபமைன் வந்து ஆல்ரெடி அந்த எஃபிஷியன்ட் ஸ்டேஜில் தான் இருக்கும். ஸோ இன்னும் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறங்காட்டி அவங்க டோபமைன் இன்னும் அதிகமாகி அது இன்எஃபிஷியண்ட்டாக போயிடுது. ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜ். ஒரு ஒர்க்கை வந்து ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் வந்து கொடுத்து முடிக்க சொன்னால் அவங்களால முடிக்க முடியாது. வாரியர் ஜீன் இருந்துட்டு உனக்கு வந்து 3 நாள் டைம் இந்த ஒர்க் வந்து முடிக்கணும் அப்படின்னா அவனோட பேஸ்லைன் டோபமைன் கம்மியாக தானே இருக்குன்னு சொன்னேன். ஸோ அது வந்து டக்குன்னு இன்க்ரீஸ் ஆயிடும். ஏன்னா ஒரு டெட்லைன் 3 நாளில் முடிக்கணுங்கிற ஒரு டெட்லைன். ஸோ அதனால் அந்த டோபமைன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த வாரியர் ஜீன் வந்து கரெக்டாக பண்ணி முடிச்சிடுவான். ஸோ இதே நார்மல் சுச்சுவேஷன், எந்த டெட்லைனும் இல்லை, எந்த விதமான ப்ரெஷரும் இல்லை, எதுவுமே கிடையாது அப்படின்னா, நம்ம வாரியர் ஜீன் இருந்துச்சுன்னா நம்ம வந்து லேசியாக எதுவுமே பண்ண மாட்டோம், ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இதே நார்மல் ஜீன் இருக்கவங்களுக்கு வந்து அந்த ஒரு விஷயம் வந்து யாருமே சொல்ல தேவையில்லை. இப்போ நம்ம வீட்டிலலாம் திட்டுவாங்களே, படிக்கவே மாட்டேங்கிற, எப்போ பாரு சும்மாவே இருக்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இதே நார்மல் ஜீன் இருக்கவங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளமே வராது. அவங்க பாட்டுக்கு எடுத்து படிப்பாங்க, அவங்க பாட்டுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தா முடிச்சு வச்சுருவாங்க, அவங்க பாட்டுக்கு வாக் அவுட் பண்ணும். அந்த எக்ஸசைஸ் பண்ணுற கூட ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். எந்த எக்ஸ்டர்னல் விஷயத்தினாலையும் அவங்க மோட்டிவேட் ஆக மாட்டாங்க. நார்மலாகவே அவங்க மோட்டிவேட்டடாக இருப்பாங்க. நார்மல் சுச்சுவேஷனில் யார் பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தா நார்மல் ஜீன் இருக்கவங்க பெஸ்ட்டு. இதே அண்டர் ப்ரெஷர் சுச்சுவேஷனில் யார் பெஸ்ட்டுன்னு பார்த்தா வாரியர் ஜீன் பெஸ்ட்டு. நார்மல் ஜீன் வந்து கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ்னு வச்சுக்கோங்களேன் ப்ரெஷர் சுச்சுவேஷனில். ஸோ இந்த 2 ஜீன்லேயுமே அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது.
ஸோ இதை நீங்கள் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, எனக்கு என்ன ஜீன் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா, இப்போ நான் அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, ரெக்கார்ட் நோட்டை முடிக்கிறது. நீங்கள் வந்து ஒரு எக்ஸாமுக்கு வந்து படிக்கிறீங்க அப்படின்னா அது எப்போ படிக்கிறீங்கன்ட்டு பாருங்கள். எக்ஸாம் வந்து மண்டே இருக்குன்னா நீங்கள் சண்டே படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வாரியர் ஜீன் இருக்குன்ட்டு அர்த்தம். உங்களுக்கு எக்ஸாம் வந்து மண்டே இருக்குது, ஆனால் நீங்கள் ஒரு வாரத்தில் முன்னாடி இருந்தே அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஜீன் இருக்குன்ட்டு அர்த்தம். ஸோ இது சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ நீங்கள் நார்மல் ஜீன் இருக்குன்னா நீங்கள் உங்களோட டோபமைன் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் நார்மலாகவே மோட்டிவேட்டடாக இருப்பீங்க. ஆனாலும் நீங்கள் டயட் வந்து கொஞ்சம் கரெக்டாக சாப்பிட்ணும். ஏன்னா ப்ரோட்டீன்லேருந்து தான் டோபமைன் வந்து ஒரு மாலிகுலாக மாற்றி மாற்றி டோபமைன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அந்த பாடி வந்து. ஸோ அதனால் உங்களுக்கு ப்ரோட்டீன் வந்து நீங்கள் 2 ஜீனில் இருந்தாலுமே நீங்கள் ப்ரோட்டீன் கொஞ்சம் கன்சியூம் பண்ணுறதை அதிகம் பண்ணணும். ஸோ அப்புறம் இந்த வாரியர் ஜீன் இருந்துச்சுன்னா நம்மளால் நார்மல் சுச்சுவேஷனில் நம்மளால் எப்படி எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு சொந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்புறம் நிறையா இந்த யூடியூப் வீடியோஸ் பார்த்தது, இந்த மற்ற விஷயம் நானாக என் கண்ணால் ரியலைஸ் பண்ண விஷயத்தை வச்சு நான் சொல்கிறேன். அதுக்கு என்ன விஷயம், நம்ம பேஸ்லைன் டோபமைன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொன்னேன்ல, வாரியர் ஜீனாக இருந்துச்சுன்னா. ஸோ அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா கோல்ட் ஷவர் எடுக்கிறது. கோல்ட் ஷவர் எடுத்தோன்னா பேஸ்லைன் டோபமைன் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது வந்து நிறையா ஸ்டடீஸ் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு. நிறையா பேரும் பேசிட்டு வராங்க. ஸோ அதனால் பச்சை தண்ணியில், அதாவது குளிர்தண்ணியில் அந்த சூடு பண்ணாமல் வெறும் நார்மல் வாட்டர் எடுத்து குளிச்சிங்கன்னா அது கூட ஓகே தான். அந்த மாதிரி பண்ணால் உங்கள் டோபமைன் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எப்போ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சோடனே பண்ணிங்கன்னா உங்கள் டோபமைன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருந்துச்சுன்னா அதை வந்து பண்ணி முடிச்சிருவீங்க. ஏன்னா டோபமைன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நான் சொன்னேன்ல எஃபிஷியன்சி ஸ்டேஜுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் செகண்ட் விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு டெட்லைன் வந்து உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிறது. இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறதா இருக்கட்டும், ஏதாவது ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணணும், நீங்கள் வந்து டயட் வந்து ஃபாலோ பண்ணணும், ஏதாவது ஒரு விஷயம் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நோட் எடுத்து ஒரு ஷெட்யூல் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இன்னும் நம்ம 2 நாளில் இந்த விஷயத்தை முடிச்சிடணும், அடுத்த 3 நாளில் இந்த விஷயத்தை முடிச்சிடணும், நம்ம வந்து ஈவினிங் 5 to 6 வந்து ஜிம்முக்கு போயிடணும் அப்படின்ட்டு உங்களுக்கு நீங்களே ஒரு டெட்லைன் கொடுத்துக்கோங்க. ஒரு பிளாக் ஆஃப் டைமில் வந்து இதை முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு உங்களை நீங்களே தள்ளிக்கோங்க. அப்படி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வாரியர் ஜீன் இருந்துச்சுன்னா உங்களோட டோபமைன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆனங்காட்டி உங்களுக்கு டெட்லைன் இருந்துச்சுன்னா இந்த ஸ்ட்ரெஸ் லெவல் கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுவீங்க. அப்புறம் 3வது விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணும்போது அது கூட ஒரு மியூசிக்கை வந்து கேட்டுக்கிட்டே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டோபமைன் ரிலீஸ் ஆகும். மியூசிக் தான் இருக்கிறதுலே டோபமைன் ரிலீஸ் பண்ணுறதுல கொஞ்சம் ஈஸியான வே, கொஞ்சம் ஹெல்த்தியான வேன்னு வச்சுக்கோங்களேன். மற்ற விஷயம் டோபமைன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பண்ணால் அது கொஞ்சம் தப்பான வேலை போயிடும். ஸோ இதே மியூசிக் வந்து ஏர்பாட்ஸ் எடுத்து போட்டுட்டு இப்போ நீங்கள் ஜிம் போகிறீங்க, ஏதாவது வாக்கிங் போகிறீங்க, இல்லை வீட்டில் வந்து ஏதோ ஒரு உங்களுக்கு பிடிக்காத வேலையை செய்ய சொல்லிட்டாங்க, இந்த வீடு கூட்டுறது, துணி துவைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அப்புறம் வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அப்போது ஒரு 10லேருந்து 20 சாங் உங்களுக்கு பிடிச்ச சாங், அது எப்படி சொல்கிறது, ஒரு டிப்ரெஷனுக்கு போகிற மியூசிக்கு, இந்த சோகமான மியூசிக் கிடையாது, ஓரளவுக்கு இந்த அக்ரெசிவ் மியூசிக், இந்த எல்சியூலலாம் வரும்ல, இந்த எல்சியூ அந்த படத்துலலாம் ஒரு மாதிரி தீம் வரும்ல, அப்புறம் ஃபோனுக்கு கூட கேட்டுக்கலாம். அந்த மியூசிக்கை கேட்குறங்காட்டி உங்கள் டோபமைன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் அந்த ஒர்க்கை வந்து ஒரு மோட்டிவேட்டடாக பண்ணுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவ்வளோ தான் ஒரு கான்செப்ட். நீங்கள் வந்து நினச்சிட்டு இருக்க வேணாம், நம்ம வந்து லேசி, நம்ம எதுக்குமே ஆக மாட்டோம், நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. இந்த உங்களுக்கு எந்த ஜீன் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டெய்லி ரூட்டீனை மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஒரு எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். உங்களோட கோலை ரீச் பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் ஏதோ ஒரு டார்கெட் வச்சுருக்கீங்கன்னா அதை அச்சீவ் பண்ணுறதா இருக்கட்டும், இது ரொம்பவே உங்கள் லைஃபையே சேஞ்ச் பண்ணும். இது எனக்கு வந்து பர்சனலாக ரொம்பவே ஒரு எப்படி சொல்கிறது, என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணியிருக்குன்ட்டு நான் சொல்லுவேன். இப்போ என்னையே எடுத்துக்கிட்டால், நான் வந்து இப்போது இந்த வீடியோவே ரெக்கார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீடியோ வந்து நான் இன்றைக்குள்ளே ரெக்கார்ட் பண்ணி முடிக்கணும் அப்படின்ட்டு நான் ஒரு டெட்லைன் வச்சங்காட்டி தான் நான் இப்போ வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். இல்லை நம்ம வந்து டைம் எடுத்து ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் நினச்சேன்னா என்னால் பண்ணவே முடியாது. ஏன்னா எனக்கு வந்து வாரியர் ஜீன் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கோல் அச்சீவ் பண்ணுறதா இருக்கட்டும், இப்போ நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கே ரொம்ப சோம்பேறித்தனப்படுறீங்க, ஒரு விஷயத்தை வந்து முடிக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆக்சுவலாக சோம்பேறி கிடையாது, உங்களோட டோபமைன் லெவல் கம்மியாக இருக்குன்ட்டு அர்த்தம். ஸோ நீங்கள் அதை வந்து கண்டுபிடிச்சி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஒர்க்கை பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு விஷயத்தை முடிக்கிறதுக்காக ஒரு விஷயம் பண்ணுறதா இருக்கட்டும், அதை வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களால்
ஒரு அசைன்மெண்ட்டை சீக்கிரம் முடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு ஜிம்முக்கு போகிறக்கே ஒரு சோம்பேறித்தனப்பட்டிங்கன்னா அதையும் கொஞ்சம் நல்லா பண்ணுவீங்க. வாக்கிங் போகிறக்கே சோம்பேறித்தனப்பட்டால் அதையும் பண்ணுவீங்க. இப்போ ஏதாவது ரீட் பண்ணுற கூட சோம்பேறித்தனப்பட்டிங்கன்னா அதை கூட கம்ப்ளீட் பண்ணி முடிப்பீங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டெல்லாம் எங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு புக்கெல்லாம் இருக்கும்ல, இந்த படிக்கலாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் நான் ஒரு 2-3 பேஜே என்னால் படிக்க முடியாது. இப்போ வந்து நான் ஒரு 5-6 புக்குக்கு மேலே நான் கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சிட்டேன் ஒரு 5 மந்த் பீரியடுக்குள்ளேயே. வாரத்துக்கு ஒரு புக்கு, 2 வாரத்துக்கு ஒரு புக்கு, நான் அந்த மாதிரி படிச்சுக்கிட்டு வரேன். ஸோ இந்த சைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த புக்கெல்லாம் ஒரு அளவுக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்களும் உங்களோட ஜீனை கண்டுபிடிச்சி பண்ணிங்கன்னா உங்களோட கோல் அச்சீவ் பண்ணுறதுல ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியும். அவ்வளோதான் உங்களோட லேசினஸ் ஓவர் கம் பண்ணுறது, உங்களோட ஜீனை வந்து கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறது. உங்களுக்கு வந்து உங்களோட மசிலை ஹோம்லேயே பில்ட் பண்ணணுன்ட்டு ஒரு கோல் இருந்துச்சுன்னா அதுக்கான கோர்ஸ் வந்து நான் வந்து வச்சுருக்கேன். அது நீங்கள் பை பண்ணி கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணிட்டீங்க அந்த கோர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நீங்கள் என்ன பண்ணணும், ஹோமில் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும், எந்த மாதிரி டயட் சாப்பிட்ணும் அப்படிங்கிற விஷயத்த நான் கம்ப்ளீட்டாக சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து கேட்கலாம், நான் ஏன் உனக்கு பே பண்ணி இந்த கோர்ஸ் வந்து வாங்கி பண்ணணுன்ட்டு, யூடியூப்லேயே நிறையா ஃப்ரீ வீடியோஸ் இருக்குது அதை நான் பார்த்துக்குவேன் அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகே, நீங்கள் பாருங்கள், தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் அதை பார்க்கும்போது என்ன ஆகும்னா இன்ஃபர்மேஷன் ஓவர் ஃப்ளோவாக இருக்கும். ப்ரோட்டீன் வந்து அதிகமாக சாப்பிட சொல்லுவான், ஒருத்தர் வந்து ப்ரோட்டீன் வந்து கொஞ்சம் கம்மியாக சாப்பிட சொல்லுவான், ஒருத்தர் வந்து கார்பு வந்து கம்மியாக சாப்பிட சொல்லுவான், ஒருத்தர் வந்து கார்பு அதிகமாக சாப்பிட சொல்லுவான், ஒருத்தர் வந்து இதை நைட்டு சாப்பிட வேணாம்னு சொல்லுவான், ஒருத்தர் வந்து நைட் சாப்பிடுங்கன்னு சொல்லுவான், ஒர்க் அவுட் முடிச்சுட்டு இவ்வளோ கிராம் ப்ரோட்டீன் தான் எடுக்கணும்னு சொல்லுவான், ஒருத்தர் வந்து ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி ப்ரீ ஒர்க் அவுட் எடுத்தே ஆகணும்னு சொல்லுவான், ஒருத்தர் வந்து ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி ப்ரீ ஒர்க் அவுட் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் கண்டிப்பாக வரும். ஏன்னா நீங்கள் ஃப்ரீ கண்டென்ட் வாட்ச் பண்ணிங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஓவர்ஃப்ளோ ஆகும்போது நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுறதுனே தெரியாது. இன்னுமே நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பண்ண மாதிரி இப்போ பண்ண முடியாது. ஏன்னா இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்குங்காட்டி எதை பண்ணுறதுன்னு கன்ஃபியூஷன் ஆகும், நீங்கள் குவிட் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த ப்ராப்ளம்காக தான் நான் ஒரு சொல்யூஷன் மாதிரி ஒரு கோர்ஸ் மாதிரி ரெடி பண்ணி அதை வந்து வச்சுருக்கேன். ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டாக வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா சும்மா போய் உள்ளே போய் அந்த லிங்கை தொட்டு ஜஸ்ட் அந்த பேஜை மட்டும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பை பண்ணுங்கள், இல்லைனா தேவை கிடையாது. ஸோ அப்புறம் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ, பாய் ப்ரோ.